வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது சூரிய டெக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இருக்கிற 5 இம்பார்ட்டண்டான வாட்ஸ்அப் டிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நண்பா, நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் வந்து 5 டிக்ஸ் சொல்ல போகிறேன். இது யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் தான். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ஒரு வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து கீழே இருக்கிற வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கண்டினியூஸாக ப்ளே ஆகும். நீங்கள் ஒரு முறையும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ப்ளே பண்ண தேவையில்ல. இந்த ட்ரிக் வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து கேட்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே நண்பா, செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வாய்ஸ் மெசேஜ்லேயே தான். இந்த மாதிரி யாரான உங்களுக்கு அதிகமான வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்களன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கும். அவங்க எதான தப்பாக எதானு பேசியிருப்பாங்களோ, நம்ம பேரண்ட்ஸ் எதானே அதை கேட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கும். இனிமேல் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை நண்பா. இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு உங்கள் காதுக்கிட்டே என்ன பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்பீக்கரில் அந்த வாய்ஸ் மெசேஜ் ப்ளே ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கவலை இல்லாமல் அந்த வாய்ஸ் மெசேஜ் ப்ளே பண்ணி கேளுங்க. மூணாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பா, வாட்ஸ்அப் குரூப்பை பற்றி தான் அது. உங்களுடைய நம்பர் வேறு யாருக்கிட்டேன்னு கொடுத்துருந்தீங்களன்னா அவங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத குரூப்லாம் உங்களை ஆட் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த குரூப் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஆனால் அவங்க மறுபடியும் உங்களை ஆட் பண்ணி இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. உங்களை எந்த குரூப்லேயும் அவங்களால ஆட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாலும் ப்ரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ண உடனே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நோபடி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்காங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எந்த குரூப்லையுமே ஆட் பண்ண முடியாது. ஓகே நண்பா, நாலாவது ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சூப்பரான ட்ரிக் தான். நீங்கள் ஒருத்தருடைய மெசேஜ் பார்த்துட்டா கூட அவங்களுக்கு ப்ளூ டிக்கு காட்டாத மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஏரோப்ளேன் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய மெசேஜ் போய்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிங்களன்னா அவங்களுக்கு ப்ளூ டிக்கே காட்டாது அவங்களுடைய வாட்ஸ்அப்பில். ஓகே நண்பா, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஓகே நண்பா, அஞ்சாவது ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு யாரானா இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு உடனே டெலீட் பண்ணுறாங்க. அந்த டெலீட் பண்ண மெசேஜை நம்ம எப்படி நம்ம மொபைலில் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிக்கு. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண தெரியலனா லிங்க் தரேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரோட பேர் என்னென்னா நோட்டிசேவ் தான் இந்த சாஃப்ட்வேரோட பேர். இதை ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். இதில் கொடுக்குற எல்லா பர்மிஷனும் நீங்கள் வந்து அப்செட் பண்ணுறங்க. அப்செட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. இந்த அப்ளிகேஷனை விட்டு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இதில் பர்மிஷன் மட்டும் தான் நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பர்மிஷனும் எனேபிள் பண்ணிவிட்டு நான் இப்போ வெளியே வந்துடுறேன். இப்போ என்கிட்ட 2 வாட்ஸ்அப் இருக்குது. அது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் தான். இப்போ நான் ஒரு நம்பர்லேருந்து நான் இன்னொரு நம்பருக்கு மெசேஜ் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்னுடைய ஜிபி வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு என் நார்மல் வாட்ஸ்அப்புக்கு நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் நான் டெலீட் பண்ணுறேன். பாருங்கள் நண்பா, அந்த மெசேஜ் டெலீட் பண்ணிட்டு பின்னாடி டெலீட் ஆகிடுச்சு. அந்த வாட்ஸ்அப்பில் டெலீட் ஆகிட்டு இருக்கும். பாருங்கள், நான் இப்போ வந்து அந்த வாட்ஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ நான் என்னுடைய நார்மல் வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய நார்மல் வாட்ஸ்அப்பு. இப்போ என்னுடைய நார்மல் வாட்ஸ்அப்பை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு மெசேஜ் வந்து இருக்குது. அந்த மெசேஜ் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அது டெலீட் ஆகிட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறோம். பாருங்கள், இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் பண்ணிங்களன்னா சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் பண்ண மெசேஜ் எல்லாம் இதில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கம் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.